தமிழ் மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் மகேஸ்வரி. கடலூரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்கள் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும். மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு காலவரை ஊதியத்தை தற்பொழுது காலவரை ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை வரை ஊதியம் ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் ஜி. வேலவன் தலைமை வகித்தார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ். சீதாராமன் வரவேற்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பணியாளர் சங்க மாநில பொருளாளர் சு. ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கண்ணன் முன்னிலை வகித்தார். கடலூர் ஜி. ரமேஷ், குறிஞ்சிப்பாடி வேல்முருகன், அண்ணா கிராமம் அருள் ஜெய்சங்கர், ரமேஷ், வெங்கடேசன், கடலூர் குமரேசன், தேவநாதன், வேல்முருகன், ஐயனார், ஏழுமலை, லக்ஷ்மி, கிருஷ்ணமூர்த்தி, துரைலிங்கம், தீபா முத்துலட்சுமி, கவிப்பிரியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.